हाय अस्सलाम वालेकुम। मैं हूं आपका दोस्त आपका शेफ साजिद रशीद। आज मैं आप लोगों को दिखाना चाहता हूं कि इंडिया में इस स्पेशल कोकोनट घी राइस कैसे प्रिपेयर किया जाता है। लेट्स गो स्टार्ट। அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுப்போம். அதில் வந்துட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த நாலத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதங்கணும். நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக குக்கிங் சம்மந்தமான எல்லா வீடியோவும் வரும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதை நம்ம அதில் போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கணும். கோகோனட் மில்க் வந்து நம்ம தேங்காவை அரைச்சி பாலாகவும் எடுத்துக்கலாம். இல்லைட்டா கடையில் கோகோனட் மில்க் பவுடர் இருக்குது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நம்ம சோப்பு மிளகாவும் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நேராக, அதாவது துண்டாக கட் பண்ணாமல் நேராக கீறி அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது பண்ணதுக்கு முன்னாடி அரிசியை வந்து முதல்ல தண்ணியில் ஊற போட்டுருவோம். ஊற போட்டோன்னா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குவோம். கருவேப்பிலை எல்லோரும் ஃபஸ்ட்டில் தான் போடுவோம். ஆனால் இதில் வந்து இடையில தான் கருவேப்பிலை போடணும், ஃபஸ்ட்டில் போடக்கூடாது. அது நல்லா வதக்குவோம் கருவேப்பிலையை. அப்புறம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுவோம். அப்புறம் தேங்காய் பால் நான் முதல்ல சொன்ன மாதிரி பவுடராகவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தேங்காய் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுனால தேங்காய் பால் நல்லா வந்துட்டு குக் ஆகும். அதுக்கப்புறம் சால்ட்டு போடுவோம். நமக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். தேங்காய் பால் நல்லா குக் ஆகிடுச்சு. தேங்காய் பால் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா எல்லாம் செட் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி லோ ஃப்ளேம்லேயே அப்படி அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு லைட்டாக அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வைப்போம். லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். ரைஸ் குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் மேலே மல்லி இலை தூவுவோம். மல்லி இலை தூவினதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த ஹீட்லேயே வந்துட்டு வேக விடுவோம். தம் போடுற மாதிரி. ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான கோகோனட் கீ ரைஸ் ரெடி.